வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட்டோட ரிவ்யூ தான் மக்களே. ஸோ நம்ம மக்கள் எல்லோரும் நிறையா பேர் இப்போ தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பிடிஆர் ரோட்டில் நின்று இந்த லைவ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்னன்னா ஸ்லாட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் 1க்கும் ஸ்லாட் 2க்கும் ஸோ ஒரு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி கொஞ்சம் டிஃபர் காட்டியிருக்கிறாங்க. ஸ்லாட் 1 ஈஸியாக இருந்திருக்கு. ஸ்லாட் 2 வந்து ஓரளவுக்கு கஷ்டமாக தான் மக்களை கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் எப்போயுமே ஈஸி தான். பேரா ஜம்பிள் இருந்திருக்கு. என்னென்னா 5 வார்த்தையை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த வாட்டரை வந்து பாயில் பண்ணுறோல அதை வச்சு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்சி கேட்டிருந்தாங்க. ஆர்சியில் என்ன இருக்குது அப்படின்னா காஃபி குடிக்கிறதுனால வரக்கூடிய அதாவது குட் அண்டு பேட் அதை பற்றியான ஒரு ஆர்சி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லர் கேட்காத ஸ்லாட்டே கிடையாது. ஸ்பெல்லர் கேட்டுறான். அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஈஸி தான் மக்களே. குறைஞ்சபட்சம் போட்டாலுமே 23க்கு மேலே கண்டிப்பாக போட முடியும். யாராக இருந்தாலும் போட்டுடலாம். பட் ஆனால் அக்யூரஸியாக போட்டாங்களா அப்படின்றத என்னுடைய கேள்வியாக இருக்கும். பரவாயில்ல, போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு வந்து கொஞ்சம் வந்து கால்குலேட்டிவாக இருந்துச்சு. டிஏ வந்து பயங்கர கால்குலேட்டிவாக தான் இருந்தது. ஸோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மற்ற 4 கொஷின் வந்து போட்டிருக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் கேட்டு வச்சுருக்கிறேன். ஏன் எப்படி பண்ணுறான்னு தெரில. ஒரு சில இதெல்லாம் வந்து கால்குலேட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு சில இதெல்லாம் போட ஆன்சர் வருது அப்ளிகேஷனுக்கெல்லாம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷனில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப்லாம் வச்சு ஒரு சம் வரும். நேற்று வரைக்கும் கத்திட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு சம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த அன்னோன் பஸ்ஸில் ஒரு கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இயர் பேஸ்டுக்கு பஸ்ஸில் மட்டும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்தது. அந்தான்னு போட்டாலுமே ஒரு 30 போடலாம் மக்களே. ஒரு பையன் சொன்னாப்பில் 5 நிமிஷம் வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் போட்டாராம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து 31 கொஸ்டின் போட்டாராம். அந்தளவுக்கு வேகமாக வந்து போட முடியும். எம்ஓடி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிலாரிசம் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே கலந்து பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷன்லாம் 3லேருந்து 4 மார்க் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு ரீசனிங் ஈஸி தான். பட் குவான்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 25+ வந்து போட முடியும். ஸோ இங்கே ஒரு 25, அங்கே ஒரு 30 போட்டிங்கன்னா ஒரு 55, அங்கே ஒரு 22 போட்டிங்கன்னா ஸோ மினிமம் 73+. செமையான அட்டம்ப்ட். 70+ வெரி குட் அட்டம்ப்ட் ஃபார் ஸ்லாட் 2 அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஸோ அடுத்த ஸ்லாட் வந்து போகிறவங்க ஸோ இதை பற்றியுமே நினைக்காம ஸோ நல்லா ஒரு ஃப்ரெஷ் மைண்டடாக போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் மக்களே. ஸோ இதோட ஃபுல் அனலைசேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.